எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். அனைவரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அசீம் முனீர் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஒரு இராணுவ அதிகாரிக்கு, ஒரு தளபதிக்கு உண்டான எந்த ஒரு பண்புமே இல்லாமல் ஒரு ஜிகாதி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நபர் அசீம் முனீர். ஏன்னா அசீம் முனீரோடைய பேச்சு நடவடிக்கைகளை நம்ம கூர்ந்து கவனிச்சாகணும். பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி மத ரீதியான ஒரு ரொம்பவும் ஒரு ப்ரொவோகேட்டிவான ஒரு ஸ்பீச்சை பேசின பிறகு தான் அங்கே பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வீர உரையை இந்த கோலை வென்று ஆற்றியிருக்கான். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17-18 அபோட்டாபாத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமியில் அந்த புது அதிகாரிகள், ட்ரைனிங்கில் இருந்து அதிகாரிகள் பாஸ் அவுட் ஆவாங்க. அவங்கக்கிட்ட பேசும் பொழுது சில முக்கியமான கருத்துக்களை இவர் பேசியிருக்காப்புல. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Pakistan would respond decisively beyond proportions to even a minor provocation from India, claiming there is no space for war in a nuclearized environment. அதாவது ஒரு சின்ன உறுத்தல் இந்தியா கிட்டேருந்து வந்தால் கூட பாகிஸ்தான் வந்து அதற்கு ரொம்ப தீர்க்கமான ஒரு பதில் நடவடிக்கையை வந்து கொடுக்கும். இந்தியா வந்து சும்மா விட்டுற மாட்டோம், லைட்டாக எங்களை ஏதாவது ப்ரொவோக் பண்ணால் கூட நாங்கள் பயங்கரமாக அடிப்போம். அதே மாதிரி ஒரு அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டில் வந்து போர்ன்ற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ஸ் எக்ஸ்பேண்டிங் வெப்பன் கேப்பபிலிட்டிஸ் குட் ஷேட்டர் த மிஸ்கன்சீவ்ட் இம்யூனிட்டி ஆஃப் இந்தியாஸ் ஜியாகிரபிக்கல் வார் ஸ்பேஸ். ஸோ கடந்த கால யுத்தங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா 47, 62, 65, 71, 99, இப்போ சமீபமாக நடந்து முடிஞ்ச ஆப்ரேஷன் சிந்தூர். இதில் குறிப்பாக பாகிஸ்தான் சார்ந்த யுத்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, அட் த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெல்லி வரைக்கும் கிட்ட அவங்க நெருங்குவாங்க. இந்த 4-5 மாநிலங்களில் தான் இந்த போர் அப்படின்றது நடக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் போர் அப்படின்றது ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அந்தளவுக்கு டெப்த்து கிடையாது, கேப்பபிலிட்டியும் கிடையாது. இப்போ அசீம் முனீர் சொல்கிறது, நீங்கள் இந்த ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, பாகிஸ்தான்ட்டு வந்து டெப்த்து கிடையாது. இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய புது இராணுவ தளவாடங்களை வச்சு உங்கள் நாட்டை எந்த இடத்துல வேணாலும் தாக்குவோம், உங்கள் நாட்டோட எந்த பகுதியை வேணாலும் தாக்குவோம் அப்படின்ற பொருள்படக்கூடிய இது. இப்போ ஃபஸ்ட்டு காஷ்மீரை பற்றியான பேச்சு. காஷ்மீர் மக்களை இது பண்ணுறாங்க, காஷ்மீர் கூட நாங்கள் துணை நிற்போம். ஆப்கானிஸ்தான், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்த பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம். ஆப்கானிஸ்தானுக்கு தாண்டி இவங்களுடைய தெறிக்கி தாலிபான் பாகிஸ்தான் ISI உருவாக்கிய அமைப்பு இப்போ இவங்க வச்சு செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கும் இந்தியா தான் காரணம். பலுச்சிஸ்தானில் பிரிவினைவாதிகள் இருக்காங்க, தனிநாடு கேட்குறாங்க, அதுக்கும் இந்தியா தான் காரணம். இந்தியா எங்களை ஏதாவது பண்ணணும்னு லைட்டாக பார்த்ததுனா கூட இந்தியாவை வந்து நொறுக்கிடுவோம், அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம். இந்தியாவுடைய டெப்த்து, அதாவது இந்தியாவுடைய எந்த பகுதியும் எங்களால் தாக்க முடியும், இந்தியா இதுவாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கை கலந்த தோணியில் பேசியிருக்காப்புல. ஸோ இதை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் கட்டான டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் இது. நீங்கள் அரசியல்வாதிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கும், அரசுக்கு எதிராகவோ இல்லை ஒரு தனிநபருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக போயிட்டுருக்கோம். டக்குன்னு வேற ஒரு இஷ்யூவை எடுப்பாங்க, அது சம்மந்தமே இல்லாமல் ப்ளோ அவுட் ஆகும், இந்த இஷ்யூ போயிடும். ஸோ இதே டாக்டிக்ஸை தான் இப்போ அசீம் முனீர் வந்து பண்ணியிருக்கான். 4 விஷயங்கள் இப்போ நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் இவங்களை நொறுக்கி எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் வந்து கிளைம் பண்ணல. ஆன்லைன்லேயும் சரி, களத்துலையும் சரி, ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஆன்லைனில் சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான்ட்டு இந்தியாவுடைய அரசு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தூரன் லைனில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 19 பாகிஸ்தான் போஸ்ட் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கிடையாது. அங்கே ஃபென்சிங் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எக்கனாமியும் இன்னும் படுபாதாரத்தில் போயிட்டுருக்கு, பெரிய அளவுக்கு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தானில் தாக்குதல்கள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டிடிபி, தெறிக்கி தாலிபான் பாகிஸ்தான் வந்து இப்போ இவங்களை எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை மட்டுமே குறி வச்சுக்கிட்டு இருந்த டிடிபி இப்போ கேஸ் பைப் லைன்ஸை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ பெரிய லெவல் அங்கே கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் இந்த நாட்டை மீண்டும், அதாவது சிதறப்போகக்கூடிய அந்த தேங்காய் உடஞ்சி சிதறது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ஒரு பாகிஸ்தானோட இராணுவ தளபதியும் கையில் எடுக்கிறது இந்தியா எதிர்ப்பு அப்படின்றதான். ஏன்னா இந்தியா எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு, இந்த ரெண்டை மட்டுமே ஒரு ஜெனட்டிக்கலாக டிஎன்ஏவாக கொண்டு உருவான ஒரு நாடு தான் பாகிஸ்தான். அவங்களுடைய அடித்தளமே இந்து வெறுப்பு மற்றும் இந்தியா வெறுப்பு தான். இந்த ஒரு பாயிண்ட்டை தான் அந்த நாட்டை வந்து ஒருமைப்படுத்தும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அந்த நாட்டை வந்து இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும். அதை மீண்டும் கொண்டு வரத்துக்கு, தங்களுடைய எல்லா விதமான தோல்விகளையும் மறைக்கிறதுக்கு மீண்டும் இந்தியாவை சீண்டக்கூடிய வேலையை இப்போ அசீம் முனீர் வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போது நம்ம ஒரு கிளியர் கட்டாக பார்ப்போமே, 3 நாட்கள் நடந்த யுத்தம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு மினி கான்ஃப்ளிக்ட்னே வச்சுக்கலாம். அதில் கிளியர் கட்டாக ஆப்கானிஸ்தான் வந்து இவங்களை தோக்கடிக்கிறாங்க. இவங்களுடைய ஏர் ரைட்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்கள பாதிக்கலை. இப்போது ரிலீஜியஸ் ஃபட்டுவா கொடுக்காமல் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் எங்கிட்ட சொன்னது, இது ஒரு மத ரீதியான போராக ஆப்கானிஸ்தான் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. அதை மட்டும் அறிவித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட நிலைமை அப்படின்றது இன்னும் படும் மோசமாக போயிடும். வழக்கம் போல் சவுதி காலில் விழுந்து, கத்தார் காலில் விழுந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது தற்காலிகமாக வந்திருக்குது. இப்போது இந்த இடத்துல 5 ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து முடியல. ஃபஸ்ட்டு சிந்தூரில் வாங்கின அடி, 13 போர் விமானங்கள், 4 ஹேங்கர்ஸு, 2 கமாண்ட் போஸ்ட்டு, 4 ரேடார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே நாளில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அடித்து தூக்குனாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய வெஸ்டர்ன் பார்டர், பாகிஸ்தானுடைய வெஸ்டர்ன் பார்டர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமிலேஷன் இவங்க சந்திச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டிடிபியோட டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக இருக்குது. அவங்க எங்கேயுமே போகல. டிடிபியோட தலைவனை தான் நாங்கள் கொன்னோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கைலாம் விட்டாங்க. அவர் இப்போ பாகிஸ்தானில் தான் சேஃபாக இருக்கிறாரு, வீடியோலாம் போட்டிருக்காருன்றதை பார்க்குறோம். சைனா பாகிஸ்தான் நெக்ஸஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைனாவுடைய சந்தேகக்கண் இப்போ அமெரிக்காவுடைய அந்த நெருக்கத்தினால இவங்க மேலே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேவரபிளான சுச்சுவேஷன் இல்லை. ஒரு ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இம்ரான்கானை உள்ளே வச்சுருக்காங்க. பத்திரிகை சுதந்திரம் கம்ப்ளீட்டாக காலி. இன்டர்நெட்டில் நீங்கள் விபிஎன் இல்லாமல் விபிஎன் பயன்படுத்த முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு நாடு ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த ஒரு இந்தியா எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்புன்ற கார்டை மீண்டும் அசீம் முனீர் வந்து கையில் எடுக்கிறான். இப்போது ஏன் இதை நம்மளை கன்சர்ன் பண்ணுது அப்படின்னா 4 காரணம். இன்னமும் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்டாக்டாக இருக்குது. அவங்க மீண்டும் கட்டிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பேசணும் அதை பற்றி. அடுத்தது டொமஸ்டிக் ப்ரெஷர் மிக மிக அதிகமாக இருக்குது. பஞ்சாப்லேயும் சரி, சிந்துலையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே டொமஸ்டிக் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ இந்த அமெரிக்கா கிட்ட போய் அந்த இவங்க ஒரு கரெக்டாக ஒரு வலையில் போய் விழுந்தாங்க. அது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து ஹமாஸ் எதிர்ப்பு நிலையை வந்து ஹமாஸ் ஆதரவு நிலையை கைவிட்டதுனால தெரிக்கி-இ-லபேக் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு இதை பண்ணாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட 300 பேருக்கும் அதிகமாக அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இறந்ததை நம்ம பார்த்தோம். இப்போது இந்தியாவுடைய கவலை என்ன, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னா, மீண்டும் பெஹல்காம் மாதிரியான ஒரு தாக்குதலை, அதுவும் இந்தியாவில் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய வேலைகளை பண்ணுறதுக்கு இவன் அசீம் முனீரோடைய இந்த கூட்டம் வந்து ரெடி ஆவாங்க. ஆனால் நம்மளோட மெசேஜிங் இந்த முறை ரொம்ப கிளியராக இருக்குது. பிரதமர் அவர்கள் நேற்று தீபாவளி கொண்டாடும் போது ஐஎன்எஸ் விக்ரந்தில் சொன்னார், இந்தியாவுடைய கடற்படை தூங்க விடலை பாகிஸ்தான்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுக்கு அப்புறம், அசீம் முனீரோடைய இந்த துடுப்பு பேச்சுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இன்ச்சும் எங்களுடைய பிரம்மோஸோட ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து வெறும் ஒரு ட்ரைலர் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இந்தியா குட் கிவ் பர்த் டு பாகிஸ்தான் வென் டைம் கம்ஸ் அப்படின்னாரு. ஒரு பாகிஸ்தான்ற நாட்டை உருவாக்குனது இந்தியா அப்படின்ற போது அதை அழிக்கவும் முடியுன்ற பொருள்படக்கூடிய இது. இந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப அக்ரெசிவாக பேச மாட்டார். அவர் இந்த தொனியில் பேசினதை பார்த்தோம். ஜெனரல் உபேந்திர திவேதி இராணுவ தளபதி பேசினதை நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான் வரைபடத்திலே இருக்காது, இருக்கணும், நீ வரைபடத்தில் உலக வரைபடத்தில் இருக்கணும்னா வாழை சுருட்டிகிட்டு உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக நம்மளுடைய இராணுவ தளபதிகள், இவங்க இராணுவ அமைச்சர்கள் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ நமக்கு இந்த முறை ரொம்ப தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ரெண்டாவது, அசீம் முனீரோடைய கேம் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ 4 விஷயம் இந்தியாவை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஒன்று, நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் இவன் யூனிஸை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் ரேடிக்கல் எலிமெண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு வடகிழக்கு மாநிலங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, வெஸ்ட் பெங்காலை டிஸ்டர்ப் பண்ணுறது, மத ரீதியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஹைலி போல்ரைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ எலெக்ஷன் தேதியுமே கிட்ட வந்துருச்சு. அது ஒரு பிளாங்க்கு. ரெண்டாவது, ஹைப்ரிட் வார்ஃபேர், குறிப்பாக மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. டிஸ்இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ரயில்வேவை மிகப்பெரிய லெவலில் டார்கெட் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ஹைவே நெட்வொர்க், இங்கே ரோடு சரியில்லை. அதாவது இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஓட்ட உடசல் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை ப்ளோ அவுட் பண்ணுறது. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள், சமீபமாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, தாய்லாண்டிலேருந்து இங்கேருந்து போன ஒரு முட்டாள் அங்கே போய் மக்களை மிரட்டுற மாதிரியான இது, ஒரு சிகரெட் லைட்டர் மாதிரி ஒரு துப்பாக்கி ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிரட்டினது, அந்த வீடியோவை பரப்பி விடுறது, இந்தியர்களுக்கு எதிரான வன்மத்தை பரப்பி விடுறது, இந்த மாதிரி வேலையை இவங்க 24/7 செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியர்களுக்கு எதிராக இந்தியாவுடைய பிராண்ட் இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நான் வார் சினாரியோவில், வார் சினாரியோவில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோம். சைபர் ஆப்ரேஷன்ஸ் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இந்தியாவுடைய டார்கெட்ஸ், அதாவது நம்மளுடைய கார்ப்பரேட் வெப்சைட்ஸு, கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் பெரிய பெரிய லெவலில் தாக்குதல்கள் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் அசெட் மேலே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அன்லைக் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இல்லாமல் இந்த முறை, போன முறை அசீம் முனீர் பேசும்போது அம்பானியோடைய இதை ரிஃபைனரியை தாக்குவோம்னாங்க. ஸோ எண்ணெய் கிணறுகளை தாக்குறது, இந்தியாவுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டேம்ஸு, இதை குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அணுவாயுதம்னு சொல்லும் பொழுது, இந்த முறை நீங்கள் எங்களை சீண்டுனாலே நாங்கள் அணுவாயுதத்தை கையில் எடுப்போம்னு சொல்லி அந்த அணுவாயுதத்தை த்ரெஷோல்டை கம்மி பண்ணி இந்தியாவுடைய பாலிசி மேக்கர்ஸை அந்த தயக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறது. ஒருவேளை இந்த ரோக் நேஷன், ஒரு ரவுடி நாடு, இது ஏதாவது பண்ணிடுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க்கை நம்மளுடைய அரசு மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிகாதி ஜெனரலோடைய இதை எடுத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இராணுவம், ஒரு நாட்டுடைய இராணுவம் எதுக்குங்க? அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு, எல்லையை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் அசீம் முனீர் சொல்கிறது, நாட் ஜஸ்ட் டெரிட்டோரியல் டிஃபெண்டர், வெறும் எல்லையை பாதுகாக்கிறது மட்டும் பாகிஸ்தான் இராணுவம் கிடையாது, கார்டியன்ஸ் ஆஃப் ஐடியாலஜிக்கல் ஃப்ரான்டியர்ஸ். அப்போ அந்த மத ரீதியாக இஸ்லாம் அப்படின்ற அந்த இவங்க எடுத்த அந்த இது இஸ்லாமிய நாடுன்னு தங்களை பிரகடனப்படுத்த, அதுக்கும் தாங்க தான் பொறுப்பு அப்படின்ற போது இவங்க அந்த ரிலீஜியஸ் இதை கரெக்டாக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இப்போ இந்திய ராணுவத்துக்கும் நம்ம பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன் சீன ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஐடியாலஜிக்கல் ஃப்ரான்டியர் அப்படின்ற போது ஒரு நாட்டோடைய மத அடையாளத்தை யார் முன்னிறுத்துவாங்க? அந்த நாட்டோட சமயத்தில் இருக்கக்கூடிய மத பெரியவர்கள், அந்த சமயத்தை வழிபடக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடியவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ராணுவத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவன் அப்படி தான் இது கொண்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2023 ஆகஸ்ட் மாதம் ஒரு ட்ரைபல் விழாவில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு பழங்குடியினர் விழாவில் பெஷாவரில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. We are waging jihad in the path of Allah and success will be ours. The Pakistan Army's objective is to be Shahid or Ghazi. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஒரு இது எடுப்பீங்கன்னு பாருங்கள். ஒரு இராணுவம், ஒரு நாட்டோடைய இராணுவம், நாங்கள் ஜிகாதுக்காக தான் பிறந்திருக்கோம், ஒன்று நாங்கள் வந்து உயிர் தியாகிகளாகவும் இல்லை நாங்கள் வந்து வெற்றியாளர்களாகும்னா நீங்கள் யாருக்கு அகெயின்ஸ்டாக ஜிகாதுன்றது ரொம்ப தெளிவாயிருச்சு. இப்போது இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னென்னா, உங்கள் எதிரி யாருன்னே புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நம்ம நாடு வலிமையாக இருக்குது, இன்னைக்கு நம்ம நாடு ரொம்ப உறுதியாக, அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சரி, இராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால இவங்க நம்மக்கிட்ட வாலாட்டாமல் இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீக் ஆனோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் முன்னாடி நடந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் வராது. இவங்க வந்து எந்த லெவலுக்கு நம்மளை வந்து காலி பண்ணுவாங்கன்றது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. யூதர்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, காசாவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு காட்டு மிராண்டிகள், அந்த அளவுக்கு ஒரு ரேடிக்கலைஸ்டான ஆளுங்க. ஏன்னா ஒரு இராணுவ தளபதியே ஜிகாத் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவ தளபதி, இப்போ இவன் வந்து எந்த அளவுக்கு இவங்களுடைய இராணுவத்தோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போது இது ஒரு டேஞ்சரஸான பீரியட். நான் கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேஞ்சரஸான பீரியட். அசீம் முனீர் இருக்கக்கூடிய டைம்,
2032 வரைக்கும். அதுக்குள்ளே இவனை யாராவது நடுவில் அவங்க நாட்களே போட்டு தந்தாங்கன்னா வேற. பட் இருக்கக்கூடியது ஒரு சான்சஸ் இருக்குது. பட் நம்மளுடைய மிக முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பஹல்காம் மாதிரியான தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னா அந்த பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாகிஸ்தானுக்கு. இப்போது நம்மளுடைய யூனிஃபைடு ஏர் கமாண்ட், இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குச்சுன்றதை பார்த்தோம். இந்தியாவுடைய அடுத்தடுத்த ஆயுத சோதனைகள் நம்ம தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இராணுவ தளவாடங்களை அடுத்தது இப்போ நம்மளுடைய சுயசார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு எந்த நாடும் ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் கூட நின்னது கிடையாது. இஸ்ரேல் ஒரு நாடு ஆயுதங்கள் கொடுப்பாங்க, ரஷ்யா ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர வேறு எந்த இது, ஏன்னா நம்ம ஒரு நான் அலைன்டு மல்டி அலைன்டு நேஷன், நம்ம எந்த நாட்டுக்காகவும் போய் நின்று சண்டை போடுறது கிடையாது. ஸோ நம்மளோட சுயசார்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸை கரெக்டாக நம்ம பாதுகாக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய ஜனநாயக தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த சக்திகளை விடக்கூடாது. ஒரு இடம் அரசாங்கம் மிகவும் வீக்காக இருக்குது அப்படின்னா என்னுடைய அசஸ்மெண்ட்டில் சொன்னோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் இவங்க இன்னும் எத்தனை ஒரு 20-30 வருடம் பின்னாடி இருக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டோ ப்ரெஸ் ரிலீஸோ இன்றைக்கி யாரும் படிக்க போகிறது கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் நாம் வந்து ஆன்லைனில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பொய் செய்திகளை பஸ் பண்ணி எதிரிக்கு ஒரு ப்ராபகண்டாவும் நம்ம லான்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்க முடியும். இப்போது இந்தியாவுடைய 2 ஃப்ரண்ட் வார் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. நம்மளுடைய மவுண்டைன் ஸ்ட்ரைக் ரோர் சைனாக்கு எதிராக வந்திருக்கிறத பார்க்குறோம். நம்மளோட மிசைல்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் லைனில் டிப்ளாய் ஆகிருக்கு. இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் இன்னும் வெகு வேகமாக போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரோன் வார்ஃபேர் ஒரு 50,000 துருப்புக்குள்ளே ஒரு 10,000-15,000 ட்ரோன்ஸ் வேணும்னு சொல்லி ட்ரோன்ஸை மிகப்பெரிய லெவலில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின்ட் லாஜிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியர் கட்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம வந்து பாகிஸ்தானை இந்த முறை விடவே கூடாது, துவைச்சு எடுக்கணும். இந்த முறை ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அது பாகிஸ்தானுடைய ஒரு கணிசமான பகுதி துண்டாக வெளியில் வரணும். அது தனிநாடாவோ இல்லை இந்தியா கூட சேருதான்றதுலாம் அடுத்த கதை. அந்த பெயினும் அந்த பயமும் இருக்கிற வரைக்கும் இவங்க நம்மக்கிட்ட வாலாட்ட மாட்டாங்க. ஸோ நியூக்ளியர் பிளாக்மெயிலை நம்ம கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறோம். நியூக்ளியர் அணு ஆயுதங்களையே தாக்கின அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குன்றதை போன முறையே நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டிட்டரன்ஸ் ஆஃப் சிந்தூர் 1 அப்படின்றது இப்போ ஒரு மினிமம் டிட்டரன்ஸாக நமக்கு வந்து இருக்கணும். இந்த முறை நீ மீண்டும் எங்ககிட்ட சீண்டுன அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது சிந்தூரை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. பாகிஸ்தான் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம சில கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா இதுக்கு லாங் டேர்மாக ஒரு மிக முக்கியமான சொல்யூஷன் இருக்குது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இவங்களுக்கு அடுத்த ஒரு 5-6 வருடத்துக்குள்ள இப்போ ஜிஎஸ்டியில் சில இடங்களுக்கு நம்ம செஸ் போடுறோம். ஒரு சில பட்ஜெட் இருக்குது, ஹெல்த்துக்குன்னு சொல்லி சில செஸ் இருக்கும், இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஐடபிள்யூடியில் இருக்கக்கூடிய அந்த டேம் ப்ராஜெக்ட்ஸுக்கு செஸ்ஸு போட்டாவது அடுத்த 4 வருடம் 5 வருடத்துக்குள்ள போர்க்கால அடிப்படையில் அந்த அணைகளை கட்டி முடிச்சுட்டு இவங்க ஒரு பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டால், இந்தியாவுக்கு எதிரான சதி வேலையில் ஈடுபட்டால் தண்ணீரை நிறுத்த வேண்டிய வேலையை மட்டும் இந்தியா பார்த்துச்சுன்னா இவங்க வழிக்கு வந்துடுவாங்க. ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபேஸில் தான் இப்போது நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா இவங்க நம்மளை எதிர்த்து ஜெயிக்கலாம் முடியாது, வேறு விஷயம் அது. பட் இந்த ப்ரோவகேட்டிவான ஸ்பீச் வரும்போதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அசீம் முனிருக்கு இந்த முறை இந்த மாதிரியான ஒரு பாடம் தான் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம கொடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த முறை நம்ம வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகளை கட்டாயம் குறி வச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக குறி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். அரசாங்கம் இது என்ன அப்படின்றத அவங்க பெஸ்ட்டாக முடிவு பண்ணுவாங்க. உங்கள் கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.